பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பலன் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி தேவா பதில் தாருமே. கை உயர்த்தி எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான். ஒரு தடவை கை உயர்த்தி எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தா. சகோதரர்கள் சத்தம் கேட்கட்டுமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த இரண்டாவது ஆராதனையில் உம்முடைய சத்தம் கேட்க உம்முடைய சத்தம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஜனம் உம்முடையது, அடியேன் உம்முடையவனது, வார்த்தை உம்முடையது. எங்களோடு கூட பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த இரண்டாவது ஆராதனையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 5:13. மத்தேயு 5:13. பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கு மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. மத்தேயு 5:6-7 இந்த 3 அதிகாரங்கள் மலை பிரசங்கம். இயேசு சீஷர்களோடு இருந்து மலையிலே அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணின வார்த்தைகள் தான் இந்த அதிகாரங்கள். இதில் முக்கியமான ஒரு வசனத்தை நாம் படித்தோம். சேர்ந்து படிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. உப்பானது சாரமற்று போனால் ஒரு சாரமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
தேவ பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு ஒரு உலோகத்தோடோ அல்லது ஒரு சுவரோட ஒப்பிட்டு பேசாமல் உப்போடு நம்மை ஒப்பிட்டு பேசுகிறார். He compares with our life with salt. உப்போடு நம்மை ஒப்பிட்டு பேசுகிறார். ஏன் ஆண்டவர் நம்மை உப்போடு ஒப்பிட்டு பேச வேண்டும்? ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சென்சிட்டிவான ஒரு வாழ்க்கை. கை உயர்த்து ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்குரிய ஜீவிதம் என்பது ஏனோ தானோ என்று விட்டு விடுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. We should be very careful about our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சில பொருட்கள் மேல் கவனம் வைக்காவிட்டாலும் அந்த பொருட்கள் சரியாய் பாதுகாக்கப்படும். ஆனால் உப்பு அப்படிப்பட்டதல்ல. It must be preserved. அது பாதுகாக்கப்பட வேண்டும். கை உயர்த்து ஆமென் சொல்லுங்களேன். உப்பை குறித்து சில பிரத்யேகங்கள் இருக்கிறது. உப்பு எந்த பொருளோடு சேர்க்கப்படுகிறதோ அந்த பொருள் கெட்டு போவதில்லை. கை உயர்த்து ஆமென் சொல்லுங்களேன். உப்பு சில பொருட்களோடு சேர்க்கப்படும் போது அதனுடைய ருசி மாற்றப்படுகிறது. உப்பு சேர்க்கப்படும் போது அதனுடைய சாரம் மாற்றப்படுகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் உற்சாகமா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் நம்முடைய சபையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பூமிக்கு உப்பாக வைத்திருக்கிறார். அந்த வேடிக்கை பார்க்கிற இன்டென்ஷனோட இல்லாம ஜெப சிந்தையோட கை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் எங்களை பூமிக்கு உப்பாக வைத்திருக்கிறார். சொல்லுங்க, உப்பாக வைத்திருக்கிறார். We are flavored. நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த ஒவ்வொரு வாழ்க்கையும் உப்பை போன்றது. ஆமென் சொல்லுங்களேன். இவைகள் பாதுகாக்கப்படாவிட்டால் இவைகள் கெட்டு போய்விடும். கவனிங்கள், இந்த உப்பு சாரமற்று போனால் 3 காரியம் நடக்கிறது. ஒன்று, அது வெளியே கொட்டப்படும். வாய் திறந்து சொல்லுங்க, வெளியே கொட்டப்படும். 2, மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கு. 3, ஒன்றுக்கும் உதவாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சாரத்தை இழந்து போனால் 3 காரியங்கள் நடக்கும். ஒன்று, அவர்கள் வெளியே கொட்டப்படுவார்கள். They will throw away. இன்னைக்கு அநேகர் குடும்பத்தால் தூக்கி எறியப்படுவதற்கும், மற்றவர்களால் உதாசீனப்படுத்துவதற்கும், மற்றவர்களை தூக்கி வீசுவதற்கும் காரணம் வேதம் சொல்லுகிறது, எங்கோ சாரத்தை இழந்திருக்கிறோம். சாரம் உள்ளவர்களை ஒரு நல்ல வேலைக்காரனை எந்த கம்பெனியும் இழக்கதில்லை. கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நல்ல வேலைக்காரன், நான் வேற கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்னு சொன்னா அந்த எஜமானன் கூட அவனுக்கு சம்பளம் கொடுத்து அவனை பிடிச்சு வைக்கிறது தான் பார்ப்பானே தவிர அவனை விடுவதற்கு மனசு இருக்காது. அப்போ நம்மளை வெளியே கொட்டுவதற்கு காரணம், எங்கோ என்னுடைய சாரத்தை நான் இழந்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் லூசிங் மை கேப்பபிலிட்டி. என்னுடைய கெப்பாசிட்டியை நான் எங்கோ இழந்து கொண்டிருக்கிறேன். 2, மற்றவர்களால் மிதிக்கப்படுகிறேன். மதிப்பில்லாத ஒரு வாழ்க்கை, மரியாதை இல்லாத வாழ்க்கை, மற்றவர்களை நம்மை உதாசீனப்படுத்தி நம்மை ஒரு தராதரத்தில் இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழுகிறீர்களானால் எங்கோ உங்களுடைய சாரத்தை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். 3, ஒன்றுக்கும் உதவாத ஒரு வாழ்க்கை. சிலரை கொண்டு எதுக்கும் லாபம் இருக்காது. சிலரால ஒரு பிரயோஜனம் இருக்காது. காரணம், சாரம் இழந்து போனவர்கள். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வலது கரங்களை உயர்த்தி இந்த இருக்கிற கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் என் கூட பேசணும்னு சொல்றவங்க மட்டும் வலது கரங்களை உயர்த்தி, ஆமா ஆண்டவரே, எங்கேயோ தூக்கி வீசப்படுகிறது போலதான் நான் வந்திருக்கிறேன். எங்கோ மனுஷரால் மிதிக்கப்படுகிறதற்கு ஏதுவாய் தான் நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாமல் நான் வந்திருக்கிறேன். எனக்கு என்னுடைய சாரம் தேவை. ஒரு குடும்பத்திலே ஒரு சாரம் ஏற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை. நான் தீர்க்க தரிசனமாய் பரிசுத்த ஆவியில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒருவர் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குறார்களானால் எங்கேயோ நாம் சாரத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். Somewhere we are losing our taste and flavor. கொஞ்சம் வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபிக்கலாமே. கொஞ்சம் வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். நீ வெளியே கொட்டப்படுவதற்குரிய நபர் அல்ல. நீ மற்றவர்களால் மிதிக்கப்படுவதற்குரிய நபர் அல்ல. நீ ஒன்றுக்கும் உதவாத நபர் அல்ல. மற்றவர்களால் மதிக்கப்படுவதற்கு ஏற்ற நபர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். வெளியே கொட்டப்படுவதற்குரிய பாத்திரம் அல்ல. நீ அலங்கார பாத்திரமாய் இருக்க வேண்டியவர்கள். எல்லாவற்றுக்கும் உதவக்கூடியவர்களாய் தேவன் நம்மை மாற்ற வேண்டி கைகளை தட்டி வாய்களை திறந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நவம்பர் மாதத்திலே எங்கெல்லாம் நீ தூக்கி எறியப்பட்டீர்களோ அங்கெல்லாம் நீ சேர்த்து கொள்ளப்பட போகிறீர்கள். எங்கெல்லாம் உன்னை மிதித்தார்களோ அங்கெல்லாம் நீங்கள் மதிக்கப்பட போகிறீர்கள். உதவாதவன் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் மத்தியிலே you are a useful vessel. அவன் மிகவும் பிரயோஜனம் உள்ளவன் என்று அநேகரால் சொல்லப்படத்தக்க கர்த்தர் என்னை மாற்றுவார் என்று நம்பிக்கை உள்ளவர்கள் வேடிக்கை பார்க்காம கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணணும்.
நல்ல கைத்தட்டுங்க தங்கச்சிமா, சகோதரர்கள் கைத்தட்டுங்க. நவம்பர் மாதம் கர்த்தர் சத்துருக்களுக்கு மேலே நம் தலையை உயர்த்த வேண்டுமானால் we must be flavored. சாரமேற்றப்பட்ட வாழ்க்கை. நீ ஒரு இடத்துல போய் நிற்கும் போது உன் பேச்சுல ஒரு சாரம் வரணும். உன் ஜெபத்துல ஒரு சாரம். ஹூடாமா சந்தரா, உங்களை ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. உன்னை ரிஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் நஷ்டம் அவனுக்கு தான். கை தட்டணும். உன்னை ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா உன்னால மிகுந்த ஆதாயம் பட்டணங்களுக்கு வரப்போகிறது. நம்பிக்கை உள்ளவர்கள் கைகளை தட்டி ரூட்டா மாசா கந்தல பாஷேகோனி லிபாரா துடா ரகமனது லியாதோ ரோபோ ஷேகேமேலே. உன்னை இனி தூக்கி எறிய முடியாது, தூக்கி எறிய கூடாது. எந்த நல்ல வேலைக்காரனையும் எந்த எஜமானனும் விட மாட்டான். ஒரு நல்ல வேலைக்காரன் ஒருத்தனுக்கு கிடைச்சிட்டான்னு வைங்களேன், அவனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவனை தக்க வச்சு கொள்ளணும் தான் பார்ப்பானே தவிர ஒரு நாள் அவன் வெளியில தூக்கி எறிய மாட்டான். ஆனா ஒருத்தனுக்கு ஸ்டஃப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த செகண்ட் அவனை வெளியில தள்ளிடும். ரெஸ்பாண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். வெளியே கொட்டப்படுவதற்கு, மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் ஒன்றுக்கும் உதவாம போறதுக்கும் காரணம் எங்கேயோ என் சாரத்தை நான் இழந்து கொண்டு இருக்கிறேன். இந்த சாரம் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு மரியாதை. நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, என் வாழ்க்கையில் இந்த சாரம் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதைங்க. இந்த சாரத்தை இழந்துட்டேன்னா ஞானேஷுக்கு வேல்யூ இல்லை. ஞானேஷ் வித்தவுட் அ சால்ட். உப்பு நல்லதுதான், ஆனா உப்பு சாரமற்று போனா பிரயோஜனம் என்ன? What is the use of that? சகோதரி, அன்பு தகப்பனே, அன்பு தாயே, சாரம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு லைஃப். கொஞ்சம் கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். யாருக்கோ பிரசங்க மாதிரி உட்கார்ந்துருக்க கூடாதுங்க. எனக்கு தான் ஆண்டவர் பேசுறாருன்னு உட்கார்ந்துருக்கணும். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எந்த சாரத்தை நாம் இழந்து விடக்கூடாது. வாசிக்கலாம் சீக்கிரமாய் 1 கொரிந்தியர் 16:22. 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனான், அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாதே போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். ஒரு மனுஷன் சபிக்கப்படுவதற்கு பாவம் செய்ய வேண்டியதில்லை. ஒரு மனுஷன் சபிக்கப்படுவதற்கு துணிகரமான காரியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாதே போனால் அவன் யாரு? சபிக்கப்பட்டவன். கர்த்தராகிய இயேசுவை நேசிக்காதவன், அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவனானால், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கை தட்டணுமே. சரி வேண்டாம், கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் கர்த்தரை அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனானால், கர்த்தரிலே அன்பு கூறுகிற எவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதான் அர்த்தம். இதை சொல்லிவிட்டு பவுல் சொல்லுகிறார், கர்த்தர் வருகிறார். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாதே போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இதோ கர்த்தர் வருகிறார். அவருடைய வருகைக்கும் அவர் மேல நாம் செலுத்துகிற அன்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. கை அசைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. கொஞ்சம் விட்டு கொடுங்களேன், சமயம் இல்லை. கைகள் அசைத்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அன்பின் சாரம். வாய் திறந்து சொல்லுங்க, அன்பின் சாரம். ஒரு தேவ பிள்ளை இழந்து போகக்கூடாத ஒரு முக்கியமான விஷயம் அன்பின் சாரம். யோவான் அப்போஸ்தலன் மூலமாய் ஒரு சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார், ஆகிலும் நீ ஆதியிலே கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. கொஞ்சம் லிசன் கேர்ஃபுல்லி, கொஞ்சம் கவனிங்க. ஆகிலும் ஆதியிலே கொண்ட அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆண்டவர் முந்தி அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மேல் இருக்கிற அன்பை விளங்க பண்ணினபடியினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு கடனாளிகளாய் இருக்கிறோம். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அன்பிற்கு கடனாளியாய் இருக்கிறேன் அல்லாமல் வேறே ஒன்றுக்கும் நான் உங்களிடத்திலே கடன்படவில்லை. கை உயர்த்தி சொல்லுங்க, அன்பின் சாரம். ஒரு 2-3 தடவை சொல்லுங்க, அன்பின் சாரம்.
flavor of love. இந்த அன்பின் சாரம், சின்ன பிள்ளைங்க பேசக்கூடாது. இந்த அன்பின் சாரம் ஒருவருக்குள்ள நிலைத்திருக்கிற வரையிலும் அவர்கள் வெளியே கொட்டப்பட மாட்டார்கள். அவர்கள் மதிக்கப்படுவார்கள், மிதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் உதவுகிற பாத்திரமாய் மாறிவிடுவார்கள். உங்களுக்கு கை வலிக்குதா? கை வலிக்கலன்னா கை உயர்த்தி உடனே ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிடலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்கள், இந்த அன்பின் சாரம், இந்த அன்பின் சாரம் குறையும் போது நமக்குள்ள என்ன நடக்கிறது? வாசிக்கலாம் சீக்கிரமாய். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம். அன்பு நீடிய சாந்தமும் அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. கவனிங்கள், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பாயிராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்கள், இந்த அன்பின் சாரம் நமக்குள் அதிகரித்தால் நிச்சயமாய் நம்முடைய சுபாவம் மாறும். ஆமா, நமக்கு பிடிக்காது தெரியும். ஆமா, அதனால நீங்க கை தூக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். அன்பின் சாரம் ஒருவருக்குள்ள அதிகரித்தால், அன்பு பெருகினால் ஆட்டோமேட்டிக்கலி அவர் கேரக்டர் வில் சேஞ்ச். எங்க அப்பா பயங்கர கோபக்காரர். அவர் ஆபீஸ் போயிட்டு வரும்போதெல்லாம் சின்ன தப்பு செய்தாலும் அடி. எனக்கும் என் தம்பிக்கும் வெளுத்துருவார் எங்களை. ஆனா சில நேரம் பெரிய தப்பு செய்வோம், எங்க அம்மா பதறுவாங்க. ஐயோ தப்பு செய்துட்டான், உடைச்சிட்டான். எங்க அப்பா கூலா சொல்லுவார், நம்ம பிள்ளை தானே. ஏன்னா அன்னைக்கு அவரு சந்தோஷமா இருக்காராம். அப்ப அன்பு அதிகரிச்சா மன்னிக்க முடியுது. ப்ளீஸ் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்களேன். அன்பு அதிகரிச்சா மன்னிக்க முடியும், சிலதை விட்டு கொடுக்க முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, ரொம்ப கோபமா இருந்தா சின்ன விஷயத்தை கூட நம்மளால மன்னிக்க முடியாது. ஆனா ரொம்ப அன்பா இருந்தா பெரிய தவறுகளையும் சாதாரணமா மன்னித்து விடலாம். எங்க அப்பா கிட்ட நான் லேர்ன் பண்ணதான். அவர் ரொம்ப உற்சாகமா இருந்தா அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சா, அவருக்கு இன்கிரிமெண்ட் போட்டா, டிவி ரிமோட்டை உடைச்சா கூட விடு 120 ரூபா தானே வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஒரு சில்வர் ஸ்பூன் விழுந்தாலும் முதுகு பழுத்துரும். உங்களுக்கு புரியல பாருங்க. ஆமா, அப்போ அன்பு பெருகும் போது ஆட்டோமேட்டிக்கலி கேரக்டர் இஸ் சேஞ்சிங். அன்பு மாறினா, அன்பு வளர 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 என்னுடைய சுபாவம் மாறுகிறது. தயவுள்ளவனாய் மாறுகிறேன், சாந்தமுள்ளவனாய் மாறுகிறேன். இருமாப்பு இல்ல, தற்பொழிவு வராது, சினம் வராது, கோபம் வராது. யார்கிட்டயாவது போன்ல பேசும்போது இன்னைக்கு என்கிட்ட பேசாத, பயங்கர கோபத்தில் இருக்கேன்னு சொல்லுவான் சிலர். ஏன்னா அந்த அன்பின் சாரம் குறையும் போது ஜென்ம சுபாவங்கள் வளர தொடங்குகிறது. அந்த அன்பின் சாரம் அதிகரிக்க 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 நம்முடைய சுபாவங்கள் மாறும். ஒரிசாவில் கிரஹாம் ஸ்டெயின் என்கிற மிஷனரியை 2 சிறு பிள்ளைகளோடு ஊழியத்தை முடித்துவிட்டு வழியிலே ஒரு ஜீப்பிலே தூங்கி கொண்டிருந்த போது பெட்ரோல் ஊத்தி உயிரோடு எரித்து கொன்ற சம்பவம் உங்களுக்கும் எனக்கும் தெரியாததல்ல. அந்த முக்கிய குற்றவாளியாகிய தாரா சிங்கை கண்டுபிடித்து நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தி விட்டு நீதிபதி சொன்னாராம், வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கு நாம் தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், நாம் தான் அடைக்கலம் கொடுக்கணும். ஆனா நாமளே அவர்களை கொலை செய்து விட்டபடியினால் இந்த தண்டனை கொடுக்கக்கூடிய வேலை நமக்கல்ல, பாதிக்கப்பட்ட அவருடைய மனைவி தண்டனை கொடுக்கட்டும் என்று அந்த கிரஹாம் ஸ்டெயின் மிஷனரியினுடைய மனைவியினிடத்திலே தண்டனை கொடுக்க சொன்ன போது 2 நிமிஷம் அந்த தாரா சிங்கை தன் புருஷனையும் தன் 2 பிள்ளைகளையும் உயிரோடு எரித்து கொன்ற அந்த தாரா சிங்கை 2 நிமிஷம் உற்று பார்த்த அந்த தாயார் மடமடமடவென்று அழுதார்களா, அழுது விட்டு சொன்னார்களா, நான் இவனை மன்னித்து விடுகிறேன் என்று. தாரா சிங் சொன்னானா, என்னை மன்னித்து விடாதீர்கள், என்னை ஏன் மன்னிக்கிறீங்க, என்னை ஏன் உங்க புருஷனையும் உங்க 2 பிள்ளைகளையும், தங்கச்சி சகோதரி கொஞ்சம் கவனிங்க, என்னை மன்னித்து விடாதீங்கன்னு அழுதானா. என்னை ஏன் மன்னிச்சீங்க அப்படின்னு கேட்டானா. அந்த தாயார் கொஞ்ச நேரம் அவனை உற்று பார்த்து அழுதுட்டு சொன்னாங்களா, ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொன்னாங்களா. எங்க ஒரு தன் சொந்த புருஷனை தன் 2 பிள்ளைகளை உயிரோடு எரித்து கொண்ட ஒரு
மனுஷனை தன் கைகளிலே ஒப்பு கொடுக்கும் போது ஒரு தாயால் மன்னிக்க முடியுமானால் love can do anything for God. கைகளை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்படிதான் கை தட்டுவீங்களாங்க? அன்பு எதையும் செய்யும், அன்பு சகலவற்றையும் தாக்கும். இதை விட வைக்காங்க பெரிய துரோகம் உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பண்ணிட்டாங்க. இதை விட பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க பேச மாட்டேங்கிறோமே. இன்னைக்கு சபையில எத்தனை பேர் பேசாம இருக்கிறோம்? இன்னைக்கு எத்தனை பேருக்கு சரியா பரஸ்பரம் சமாதானம் இல்ல, மன்னிக்கிற சுபாவம் இல்ல. ரீசன் என்ன தெரியுமா? அன்பின் சாரம் வர்த்திக்கவில்லை. அன்பின் சாரம் அதிகரித்தால் எவரையும் மன்னிக்க முடியும். பின்னாட்கள்ல ஒரு டிவி ப்ரோக்ராம்ல அந்த அம்மாவை கூப்பிட்டு பேட்டி எடுத்த போது கேட்டாங்களா, உலகமே ஆச்சரியப்படுது, எப்படி ஒரு கொலைகாரனை உங்களால மன்னிக்க முடிஞ்சதுன்னு கேட்ட போது அந்த அம்மா சொன்னாங்களா, எனக்கே தெரியல, அந்த நேரம் ஒரு அன்பு என் இருதயத்தை நிரப்பிச்சுன்னு சொன்னாங்க. எனக்கே தெரியல, உண்மையிலே என்னால அவனை மன்னிக்க முடியாது. அந்த நேரம் ஒரு godly love is filling my heart. என் இருதயத்தை நிரப்பினதை நான் உணர்ந்தேன். அந்த நேரத்தில் நான் அவனை பார்க்கல, இயேசு அவனை பார்த்ததை நான் உணர்ந்தேன். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த அன்பின் சாரம் சபையில வர்த்திக்குமானால் ஒரு சில நிமிஷம் கைகளை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். அதை உணர்றவங்க மட்டும், மத்தவங்க வேடிக்கை பார்க்கட்டும், மத்தவங்க பரியாசம் பண்ணட்டும், நீங்க மட்டும் கைகளை தட்டி ஆண்டவரே அந்த அன்பு பெருகட்டும், அந்த அன்பு பெருகட்டும். அந்த அன்பு பெருகும் போதுதான் சுபாவம் மாறும். இந்த கேரக்டர் மாறுறது அபிஷேகத்தில் இல்லைங்க. இந்த கேரக்டர் மாறுறது வல்லமையில் அல்ல. இந்த கேரக்டர் மாறுறது அந்நிய பாஷையில் இல்ல. இந்த கேரக்டர் மாறுறது அன்புனால. அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோன் கூட பாவம் செய்ய முடியும், ஆனா அன்பினால் நிறைந்தவன் பாவம் செய்ய முடியாது, அவனால தீங்கு செய்ய முடியாது. பர்சனலி என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறேங்க. இந்த வாலிப நாட்கள்ல சில காரியங்களை நான் ஜெயிப்பதற்கு எனக்கு உதவி செய்வது என்ன தெரியுமா? அன்பு. ஒரு சின்ன பையனை ஒரு அம்மா கூட்டிட்டு வந்து சண்டே ஸ்கூல்ல விட்டுட்டு சொன்னாங்களா, என் பையன் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான், அவனுக்கு நல்லதா சொல்லி கொடுங்கன்னு. அந்த டீச்சர், சண்டே ஸ்கூல் டீச்சர், அந்த சின்ன பையன் கிட்ட ஒரு ஆணி கொடுத்தாங்களா, ஒரு நெயில், ஒரு ஆணி கொடுத்து சொன்னாங்களா, எப்பெல்லாம் நீ தப்பு செய்யறியோ அப்பெல்லாம் ஒரு ரூம் டோர் இருக்குல்ல, அந்த டோர்ல ஒவ்வொரு தடவை ஆணி அடின்னு சொன்னாங்களா. அவனு சந்தோஷமா போயிட்டான். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்தான். திரும்பி வந்துட்டு அந்த டீச்சர்ட்ட சொன்னான், டீச்சர் நீங்க சொன்ன மாதிரியே செய்தேன், இப்ப கதவுல ஆணி அடிக்கிறதுக்கு இடம் இல்லை, ஃபுல்லா ஓட்டை ஆயிடுச்சுன்னு சொன்னானா. கேட்டுட்டு சொன்னானா, இனி எங்க அப்பா ரூம் கதவுல அடிக்கிட்டான்னு கேட்டானா. உடனே மிஸ் சொன்னாங்களா, இது அப்பா ரூம் கதவு இல்லை, இது ஏசப்பானுடைய இருதயம், வேற இருதயம் இல்லை நீ ஆணி அடிக்கிறதுக்குன்னு சொன்னா. உடனே அந்த பையன் முழங்கால் போட்டு அழுது ஒப்பு கொடுத்தானா. அப்போ டீச்சர், நான் இவ்வளோ நாள் கதவை அடிக்கலையா, ஏசப்பாவனுடைய இருதயத்தை தான் அடிச்சேன் நான் கேட்டு, அன்னையிலிருந்து அவன் ஒப்பு கொடுத்து நல்ல வாழ தொடங்கினான். நான் செய்கிற ஒவ்வொரு தவறும் டூப்ளிகேட்டா கை தூக்காதீங்க. ஆண்டவர் பார்த்து துக்கப்படுவார் பாருங்களேன். கவனிங்களேன், தூக்குனா நல்லா தூக்கிடணும், வாழ்ந்த அவருக்காக வாழ்ந்துடணும், இல்லைன்னா வாழக்கூடாது. பாருங்களேன், என் பாலிசி என்ன தெரியுமா? இயேசுக்காக செத்துடணும், இல்லைன்னா இந்த பைபிள் தூக்குறது, சபைக்கு வர்றது இதெல்லாம் வேண்டாம். உலகத்தோட உலகமா வாழ்ந்துட்டு போயிடணும், இல்லைன்னா வாந்தி பண்ணி போட்டுருவார். ஒவ்வொரு தடவை தப்பு செய்யும் போதும் அவரை அடிக்கிறேன், அவரை காயப்படுத்துறேங்கிற சென்சேஷன் எனக்கு வந்தா என்னால தப்பு செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த அன்புனாலதான் எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும். ப்ளீஸ், இந்த அன்பின் சுபாவம், இந்த அன்பின் சாரம் நமக்குள்ள வளர 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 உங்களை அறியாம உங்க கேரக்டர் மாறிடும். கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் கண்ண மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இந்த அன்பின் சாரம் எனக்குள்ள அதிகரிக்கட்ட சொல்லுங்களேன் ப்ளீஸ். இவ்வளவுதான் சத்தம் வருமா சபையில? ரீமானா செகோனி அந்தல பிரௌடியாதனா. அன்பின் சாரம் அதிகரிக்குமான உங்க சுபாவம் மாறிடும் சிஸ்டர். உங்க இச்சையின் என்ன மாறிடும். நீ யாரையும் அபகரிக்க முடியாது, யாருக்கும் தீங்கு செய்ய முடியாது, யாருக்கிட்டையும் கோபத்தை காட்ட முடியாது, அது சினமடையாது, அது தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்பட முடியாது.
அன்பின் சாரம் அதிகரித்தா என்ன அறியாம என் கேரக்டர் கிரைஸ்ட் லைக் கேரக்டரா மாறிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்களே. தம் புருஷனையும் தம் பிள்ளைகளை உயிரோடு கொண்ட ஒரு கொலைகாரனை ஒரு அம்மாவால மன்னிக்க முடியுமானா, நம்ம கூட இருக்கிறவங்க அவ்வளவு பெரிய தப்பு ஒன்றும் செய்யல, நம்மளால மன்னிக்க முடியும். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நல்ல கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த அன்பின் சாரம் அதிகரித்தால் என்ன நடக்கும்? வாசிக்கலாம். யோவான் 14:23. யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரம், ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். சிம்பிள். யாருக்கு அன்பு அதிகமா இருக்கோ அவன் வசனத்தை கைக்கொள்ளுவான். கை உயர்த்தி சொல்லுங்க. அன்பின் சாரம் வசனத்தை கைக்கொள்ள வைக்கும். we can handle the word of God. கரங்களை சைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. கஷ்டம் இல்லை, இந்த உபதேசம் கஷ்டம், அந்த வார்த்தை கஷ்டம், இந்த பிரசங்கம் கஷ்டம். அவர் சொல்றதெல்லாம் ரொம்ப ஈஸியா மாறிடும். ஒரு மணி நேரம் டெடிகேட்டடா நம்மளால உட்கார முடியல பாருங்களேன் சர்ச்சில். இதான் அன்பு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா அந்த பாண்டி கடை ஆட்டுக்கறி கடையில 4 மணி நேரம் நிற்போம். தலைக்கறி வாங்க. உங்களை சொல்லல, ராங் நம்பர். ஆமாங்க, இங்க இருக்கிறதுக்கு கொடையும் நமக்கு. வெளியில போய் நின்று பல்ல காட்டி பேசும்போது ஒண்ணுமே தெரியாது. தட் இஸ் லவ். ஆட்டுக்கறியை நேசிக்கிறவர்கள் ஆட்டுக்கறி கடையில் எத்தனை மணி நேரம் வேணாலும் நிற்பார்கள். ஆனா சர்ச்சுக்குள்ள ஒரு மணி நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த முகமலர்ச்சியோட இருக்க முடியல. இட் ஷோஸ் ஆஃப் யுவர் லவ். உங்க அன்பு, நீங்க ஆண்டவர் மேல காட்டுற அன்புக்கு அடையாளம். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களே. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. Everyone is committed. Everyone is having work. எல்லாருக்கும் வேலை இருக்கு. சரியா? ஆனா உட்காருகிற நேரம் அந்த டெடிகேஷன் ஏன் வர மாட்டேங்குதுன்னா அன்பு இல்ல. இயேசு சிம்பிளா சொல்றார், உங்களில் ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அன்பு இருக்கிறவங்க எதையும் செய்வார்கள். அன்பா இருக்கிறவங்க, உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க கஷ்டமான வேலை உங்களுக்கு சொன்னாலும் ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு பிடிக்காதவங்க சின்ன ஒரு வேலை சொன்னாலும் கஷ்டமா தான் இருக்கும். ஆமென். ஏன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அதனால அவர் கஷ்டமான வேலையை சொன்னாலும் எனக்கு ஈஸியா தான் இருக்கும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். நிறைய நேரம் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் பிரதர், ஏன் சில நேரங்கள்ல சில விஷயங்கள்ல சில டிசிஷன் எப்படி இவ்வளவு தைரியமா எடுக்க முடியுது? எனக்கு தெரியல. அந்த அன்பு நமக்குள்ள வரும்போது நிச்சயமாய் எந்த கற்பனைகளையும் கை கொள்ளுவது எளிது. நம்புகிறவங்க மட்டும் கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. If you love me, keep my commandments. If you love me, என்னில் அன்பா இருந்தால், என் மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, அப்ப கற்பனைகளை கை கொள்ளுங்க. அப்ப கற்பனைகளை கை கொள்ளாதவன் அவரிடத்தில் அன்பு இல்லாதவன். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு இல்லாதவன் என் கற்பனைகளை கை கொள்ள மாட்டான், அவனிடத்தில் சத்தியம் இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சின்ன விஷயம், முடி இப்படி வெட்டாத, Dress இப்படி போடாத, கேட்க முடியல. அந்த உபதேசத்துக்கு நம்மளால கீழ்ப்படிய முடியல, சரண்டர் பண்ண முடியல. காரணம் அன்பு இல்ல. ஆமென் சொல்லுங்களேன். நான் நான் எடுத்து காட்டுறேன் அல்லது என்ன ப்ரொபகண்டா பண்றேன் அப்படி நீங்க தயவு செய்து நினைக்காதீங்க. அப்படி ஒரு தேவை இல்லை. ஆமென். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் நான் இப்போ ரீசெண்டா ஒரு சொப்பனம் பார்த்தேன். ஒரு கையில ஒரு ஊழியக்காரர் ஒரு க்ரீம் வச்சுட்டு எனக்கு சொப்பனத்துல தரிசனம் ஆகிறார். ஆயிட்டு, இது எதுக்கு உனக்கு அப்படின்னு கேட்கிறாரு என்கிட்ட. நான் காலையில எழும்பின உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இது என்ன அர்த்தம் ஆண்டவரே அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, சிலதை நீ விடணும் அப்படின்னு என்கிட்ட பேசினார். அப்ப நான் அடுத்த செகண்ட் சொன்னேன், ஆண்டவரே எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தேன், இது என்ன பெரிய விஷயம், அன்னைக்கே விட்டுறேன். ஆமா, உங்களுக்கு அதுல என்ன சந்தோஷம் பாருங்களேன். அப்போ அன்பா இருக்கிறவன் எதை காட்டினாலும் விட்டுருவாங்க. கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அவனுக்கு அது பெரிய விஷயம் இல்ல. கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணணும். சுட அரபால ஹத்தரகடக சியாதன பிரௌடியா. ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவர் அத்தனை வருஷம் படிச்ச படிப்பு எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டேன், இது என்ன ஆண்டவரே பெரிய விஷயம், ஸ்டில் ஐ லவ் யூ.
இப்பவும் நான் உங்களை நேசிக்கிறேன். அதற்கு அடையாளம் என்னன்னா, என் ஈசாக்க நான் பலிபீடத்துல வைக்கணும். கை தட்டணும். என் ஈசாக்க பலிபீடத்துல வைக்கணும். உன் ஒரே குமாரனும் உன் சேஷ்ட புத்திரனுமாய் இருக்கிற ஈசாக்கை நீ பலிபீடத்துல வைத்தா நீங்க அன்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அன்பா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன்னு சொல்லியும் கற்பனைகளை கை கொள்ளாதவனிடத்திலே சத்தியம் இல்லை, அவன் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. கை உயர்த்தி சொல்லுங்க, அன்பின் சாரம் கற்பனைகளை கை கொள்ள வைக்கும். 300 பேர் சத்தம் கேட்டாங்க. 300 பேர் சத்தம் கேட்டான். பெத்லகேமில் இருக்கிற கிணற்று தண்ணீரின் மேல எனக்கு ஆவலா இருக்கிறதுன்னு தாவீது சொல்லும்போது 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 300 பேர் அந்த சத்தத்தை கேட்டார்கள். ஆனால் 3 வாலிபர்கள் துணிந்து போய் தன் ஜீவனையும் பாராமல் பெலிஸ்தியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த கிணற்று தண்ணீரை மொண்டு கொண்டு வந்து தாவீதினிடத்தில் கொடுத்தார்கள். தாவீது என்ன செய்தார் தெரியுமா? அந்த தண்ணீரை வாங்கி, இது தண்ணீர் அல்ல, இது இந்த வாலிபருடைய ரத்தம் என்று சொல்லி அதை கர்த்தருக்கென்று ஊட்டி போட்டான். காரணம், அன்புள்ளவன் எதையும் கீழ்ப்படி ஆயத்தமாக இருப்பான். அன்புள்ளவனால் கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அன்புள்ளவனால் நல்ல கை தட்டி சொல்லுங்க. நல்ல கை தட்டி, அன்புள்ளவனால் முடியாததையும் செய்ய முடியும். ரீபல் கதனகடக சியாதன பிரௌடியா அர்த்தபால ரகதியந்தன பிரௌடியா. அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பது அன்புள்ளவர்களுக்கு சாதாரணமான காரியம். உபவாசம் என்பது அவர்களுக்கு கடினமான காரியம் அல்ல. 21 நாள் சாயங்காலம் வருவது, that is not difficult for them. அது கஷ்டம், இது கஷ்டம்லாம் சொல்ல மாட்டாங்க. அன்புள்ளவர்கள் கற்பனைகளை கை கொள்வாங்க. உண்மையான அன்பு இருக்குங்கிறது இந்த வாயில் இல்ல, கற்பனைகளை கை கொள்றீங்களா? Are you obeying the commandments of God? இப்படி ஒரு Dress போடாதீங்கன்னு சொன்ன பிறகு அந்த Dress போடுறோம்னா உனக்குள்ள என்ன இல்ல? அன்பு இல்ல. அன்பு இருந்திருந்தா அதை செய்ய மாட்டோம். இப்படி முடி வெட்டாதீங்க, இது against God's law அப்படின்னு சொன்னா செய்ய மாட்டோங்க. அன்பு இல்லாததுனால தான் கற்பனைகளை கை கொள்ள முடியல. கஷ்டமா இருக்கு. நீ எப்படி வேணாலும் வாழு, கை கழுவாம சாப்பிடு அப்படி சொல்றவன தான் நமக்கு பிடிக்குது இன்னைக்கு. மூன்றாவது, அன்பின் சாரம் அதிகரித்தால் 1 யோவான் 4:18. 1 யோவான் 4:18 சீக்கிரமா வாசிங்க. 1 யோவான் 4:18. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன். சேர்ந்து படிக்கலாமா? அன்பிலே பயமில்லை, அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்பிலே பயம் இல்லை. அதனால தான் அதிகாலை இருட்டோடு ஒருத்தி கல்லறைக்கு போனாள். கை தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். give the best clap offering to God. நல்ல ஒரு கைத்தட்ட ஆண்டவருக்கு கொடுங்களேன். நல்ல ஒரு கைத்தட்ட ஆண்டவருக்கு கொடுங்களேன். எனக்கு அல்ல, கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. அன்புல பயம் இல்லைங்க. அன்புல பயம் இல்ல. உங்க முன்னாடி நிக்கிற நான் ஒரு பயந்தாங்கோலி. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இல்லாதவன். ஆனா எப்பொழுதெல்லாம் அன்பிலே நிரப்பப்படுகிறேனோ என்னால் மரண இருளின் பள்ளத்தாக்கை உருவ நடக்க முடியும். இந்த பகல் 2வது சர்வீஸில் வந்திருக்கிற சிலரோடு கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகிற வழியிலே உன்னோடு துணைக்கு யார் இல்லாவிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பு உன்னை உருவ நடக்க செய்யும். சும்மா ப்ரொஜெக்டர் பார்க்காதீங்க. கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ப்ரொஜெக்டர் பார்க்காதீங்க. நல்ல கை தட்டுங்க. ஹூடா ரபா லக தரகடபா உரபாஷி அந்தனா. ஐயோ, என் பிசினஸ் செய்வதற்கு நான் தனியா ஓடுறேனே, எனக்கு பலன் இல்லையே நினைக்க வேண்டாம். அன்புள்ளவன் தனியா ஓடுவா. அன்புள்ளவன் மரண இருளின் பள்ளத்தாக்கையும் உருவ நடக்க முடியும். உரபா சந்தரதியா. அவர்கள் கண்ணீரையும் உருவ நடந்து களிப்பாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அன்பு இருந்ததனாலதான் அதிகாலை இருட்டோடு ஒருத்தி எழும்பி ஓடுகிறாள். யாருங்க? மதகலேனா மரியாள். வாய் திறந்து சொல்லுங்க, மதகலேனா மரியாள். கொஞ்சம் பேசுங்களேன். மதகலேனா மரியாள் அதிகாலை இருட்டோடு ஓடுகிறாள். அவன் வரலையே இவன் வரலையேன்னு பார்க்கல. be the first one. அன்புள்ளவர்கள் சபையில முதல்ல எழுந்திருப்பாங்க. அன்புள்ளவங்க சபைக்கு முதல்ல ஜெபத்துக்கு வருவாங்க. அன்புள்ளவர்கள் முதலாவது புறப்படுவார்கள். சிலர் வந்தாதான் வருவாங்க. அந்த அக்கா வந்தா அந்த அக்காவை பார்க்கலாம், அந்த அண்ணன் வந்தா அந்த அண்ணனை பார்க்கலாம்.
ஆனா இவ அப்படி இல்ல. யாரு வந்தாலும் சரி வரலனாலும் சரி, ஐ வில் கோ. கைவிடுறாமேன்னு சொல்லுங்களேன். அன்புள்ளவளுக்கு சூழ்நிலைகள் ஒரு விஷயம் அல்ல. கொஞ்சம் கை உயர்த்தி ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அன்புள்ளவர்களுக்கு சூழ்நிலை ஒரு பேரியர் அல்ல. வாகனம் ஒரு விஷயம் அல்ல. அன்புள்ளவன் எதையும் உருவ நடப்பான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நொண்டி சாக்கு போக்குகளை சொல்லிட்டு அவன் வரல இவன் வரல, என்ன டிராப் பண்ணதுக்கு புருஷன் வரல, பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லி நொண்டி சாக்குகள் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியில் ஒரு மதகலேனா மரியாள் அதிகாலை இருட்டோடு எழுந்து கல்லறைக்கு புறப்பட முடியுமானால் அவளிடத்தில் இருந்த அன்பு. கைகளை தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. சும்மா டூப்ளிகேட்டா தட்டக்கூடாது, நல்ல கை தட்டணும். எத்தனை பேர் நொண்டி சாக்கு போக்குகள், நொண்டி சாக்கு போக்குகள். அவர் என்ன விடுறதுக்கு வரல, இவர் என்ன வரல. இன்னைக்கு தானே வந்துச்சு காரு, இன்னைக்கு தானே வந்துச்சு பைக்கு. நீ பிறந்த போது நடந்து ஸ்கூலுக்கு போல, நீங்க பிறந்த போது நடந்து காலேஜுக்கு போல. பைக் இல்லையா இவங்க பிரேயருக்கு வர மாட்டாங்களா? உள்ள பைக்கு பிடிங்கிடுவாரு. ஆமா, 1ஆம் தேதி அவசகுணமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. நடந்து வந்தாங்க. இதுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் சிஸ்டர் மீட்டிங் வரல? அவரு கொண்டு வந்து விடுறதுக்கு பைக் இல்ல. உங்களை சொல்லல, எங்க ஊர் பக்கத்துல. ஆனா அவ அப்படி இல்லைங்க. சீசர்கள் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, I will go first. அன்புள்ளவங்களுடைய ஜெப சத்தம் வீட்டுல முதல்ல கேட்கும். அன்புள்ளவர்களுடைய முழங்கால்கள் முதல்ல முடங்கும். என் வீட்டுல மற்றவருடைய ஸ்தோத்திரம் கேட்கறதுக்கு முன்னாடி என் ஸ்தோத்திர சத்தம் கேட்கணும். அதுதான் அன்புள்ளவர்களுக்கு அடையாளம். யாரு எழும்பினாலும் எழும்பனாலும் சரி, சங்கிலி ஜெபத்துக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்கன்னு கேட்டா நீ முதல்ல எழும்பணும். அதுதான் அடையாளம். கைகளை தட்டணும், கைகளை தட்டணும். கிராம ஊழியத்துக்கு அவன் வரல இவன் வரல பேச்சு இல்ல, நீ எழும்பணும். சகோதரி, சிஸ்டர், ஐயா, அம்மா, நீங்க எழும்பணும். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நான் செய்யாததை சொல்லலங்க, I am doing. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் வரணும், இவர் வரணும், அவன் வரல இவன் வரல, அவங்க வந்தாதான் ஜெபம் வரணும். இல்ல, யாரு வரலனாலும் என்னால கல்லறைக்கு போக முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய. கைகளை தட்டி சில நிமிஷம் ஆவியில நிறைந்து, சிலருடைய துணை இல்லாமல் you are going to touch your destiny. சிலருடைய துணை இல்லாமல் எனக்கு புருஷன் சப்போர்ட் இல்லையே, பிள்ளைங்க சப்போர்ட் இல்லையே, உறவினர்கள், no need. நீ கிறிஸ்துவின் அன்பினால் நிறையப்பட்டவர்களாய் நிறையப்பட்டவர்களாய் நிரப்பப்பட்டவர்களாய் நீ புறப்பட முடியும் என்று நம்புகிறவர்கள் I feel the anointing. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. I feel the anointing. யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த வருஷம் வாக்குத்தத்தத்தை நீ தொடுவாய். ரப் சேகோ நீ அல்தனா உடா ரகதி அதர மன பிரௌடி ரீபல் மன சுடதரகடகசியா. அன்புள்ளவன் முதலாவது புறப்பட்டான். கைவிட்டு சொல்லுங்க, I must be the first one in my family. I should be the first one in my family. வீட்ல முதல்ல எழும்பி ஜெபிப்பீங்களே சிஸ்டர், வீட்ல முதல்ல எழும்பி பைபிள் படிப்பீங்களே, இன்னைக்கு அதெல்லாம் போச்சு. அவங்க எழும்பட்டும், அவங்க எழும்பட்டும், அவங்க எழும்பட்டும். சபையில யாரோ எழும்பட்டும்னு நீங்க காத்திருக்க கூடாது. You should rise. அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க பாத்தீங்களா? அவங்க எழும்பட்டும், அவங்க எழும்பட்டும். யாராவது எழும்பட்டும்டா, யாராவது எழும்பட்டும்னா யாரும் எழும்ப மாட்டாங்க. நீ எழும்பணும். யாராவது எழும்பட்டும்னா நான் உட்கார்ந்திருந்தேன்னா யாரும் எழும்ப மாட்டேன். நான் எழும்பணும். நீ போக விடில் யார் போவார், இப்போ இல்லா வீடில் எப்போ. நீ போக விடில் யார் போவார், இப்போ இல்லா வீடில் எப்போ. கணக்கு கேட்பார் என்ன சொல்வாய், கணக்கு கேட்பார் என்ன சொல்வாய். கண்ணீர் விடுவாயோ கண்ணீர்
அவருக்கு ஒரு ரெவலேஷன் இருந்தது, நான் போகலன்னா யாரும் போக மாட்டாங்க. கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ப்ளீஸ் 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 கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ பிரசன்னத்தை கெடுத்து போட்டுறாதீங்க. கையசை தாண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா ஆல்ரெடி every disciples are scared and depressed. ஏற்கனவே இயேசு போயிட்டாருங்கிற பயத்துல, நடுங்கத்துல, சோர்வுல உள்ளறைய பூட்டி கொண்டு பயந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல இவர்களை தட்டி எழுப்புறதுக்கு சபையில சிலர் எழும்பணும். சோர்ந்து கிடக்கிற சிலரை ஓட பண்ணுவதற்கு சிலர் எழும்பணும். புரிந்தவர்கள் மட்டும் கைகளை தட்டுங்க. இது awakening spirit. இந்த ஓட்டம் எதுக்கு தெரியுமா? மரியாளே முடங்கி கிடக்கிற சீசர்களை எழும்பி ஓட பண்ணுகிற ஓட்டம். Let me prophesy in the name of Jesus. இங்க இருக்கிற சிலர் எழும்பி ஓடும்போது உன் குடும்பத்தில் முடங்கி கிடக்கிற சிலர் உனக்கு பிறகு ஓட போகிறார்கள். கைகளை தட்டணும். வேடிக்கை பார்க்கிறதுக்கு இதுக்கு சொல்லல. நீ எழும்பி ஓடினா, சிஸ்டர் நீங்க எழும்பி ஓடினா, முடங்கி கிடக்கிற உன் கணவர் எழும்பி பின்னே ஓடி வருவார். கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. வேடிக்கை பார்க்காதீங்க சிஸ்டர். ஒரு அபிஷேகம் புறப்படுகிறது. உன்னை எதுக்கு ஓட சொல்றார்? உங்களை எதுக்கு புறப்பட சொல்றார்? நீங்க ஓடினாதா முடங்கி கிடக்கிற ஒரு கூட்டம் சபையில பாலசிங்கத்தை போல சுருண்டு கிடக்கிறவர்கள் எழும்பி ஓட வேண்டுமானால் நீ எழும்பி ஓடு. எதுக்குங்க உங்களை ஓட சொல்றாரு? எதுக்கு நம்மளை ஓட சொல்றாரு தெரியுமா? அப்படியாகிலும் முடங்கி கிடக்கிற ஓடிட மாட்டாங்க. கஷ்டமா இருக்கா? கை உயர்த்த ரெஸ்பாண்ட் பண்ண. எதுக்கு ஓட சொல்றாரு தெரியுமா? நான் பயங்கர ஜெபிக்கிறவங்கிறத காட்டுறதுக்கு இல்ல. அப்படியாகிலும் படுத்து கிடக்கிறவனுக்கு உணர்வு வந்துடாதா? எதுக்குங்க? அனுபவம் இல்லாத என்னெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னா, அப்படியாகிலும் அனுபவம் உள்ள ஓடிட மாட்டான். அப்படியே இருங்க. கைவர்த்துறாமன்னு சொல்லுங்களே. உங்க வீட்டில் நீங்க எழும்பி ஓடலன்னா முடக்கப்பட்டவர்கள் எழும்பி மற்றவங்களை நீங்க பார்க்காதீங்க. என் வீட்டில் முதலாவது நான் புறப்படணும். என் குடும்ப ஜபத்தில் என் முழங்கால் முதல்ல முடக்கப்பட்டாதா? தூக்கி கிடக்கிற என் புருஷன் முடங்கிட்டான்னு சொல்றீங்களா சிஸ்டர்? நீங்க எழும்பினா உன் புருஷனையும் எழும்பி ஓட பண்ணுகிற கர்த்தர் இந்த காலையில் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கை தட்டி ஆர்ப்பரிங்க. வேடிக்கை பார்க்காதீங்க. கண்களை மூடி அல்ல நீங்க ஓட தொடங்கிட்டீங்களா? இந்த சபையில முன்னாடி ஜெபித்தவங்க எல்லாம் எழும்பி ஓட போறாங்க. இப்போ சீசர்களுக்கு தகவல் போகுது. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தி போயிட்டா கல்லறைக்கு. அப்படி நியூஸ் கிடைச்சோன்னே இவன் எழும்பி 2 பேர் ஓடுறான் கல்லறைக்கு. முந்தினோர்கள் பிந்தினோராயும் பிந்தினோர்கள் முந்தினோராயும் இருப்பார்கள். 3.5 வருஷம் கூட இருந்தவங்க, 3.5 வருஷம் கூட இருந்தவ இப்ப லாஸ்ட் ஓடுறான். கொஞ்சம் அவர் மரிப்பதற்கு முன்னாடி ஒரே ஒரு அற்புதம் பெற்றவள் 7 பிசாசை துரத்தினாரு. அவ இப்ப முன்னாடி ஓடுறா. நாட்கள் வரும், ஏஎஃப்எஃப்ல நாட்கள் வரும். முன்னாடி பிரகாசிச்சவங்க எல்லாம் பின்னாடி ஓடி வருவாங்க. சிலரை முன்னாடி முன் வரிசையில ஓட பண்ணுகிற கர்த்தர். நல்லதா கை தட்டுங்களே. ஏன் கை வலிக்குமா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அவ போயிட்டாளேன்னு இவன் வந்தான். இவனுக்குன்னு ஆண்டவர் மேல ஒரு அன்பு இல்லை. இவங்களுக்குன்னு பர்சனலி இயேசுவை பார்க்கணும், கல்லறைக்கு போகணுங்கிற இன்டென்ஷன் இல்லை. அவளே போயிட்டாலே நம்ம போலன்னா கேவலம். சிலர்லாம் கல்யாண வீட்டுக்கு போவாங்க பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு இல்லை. போகணுமே, நம்ம பிள்ளைக்கு வந்து மொய் செய்யணுமே. வீட்டில் பணம் மொய் எழுதுறது கொடுக்கும் போதே எப்படி சொல்லி கொடுக்கறது தெரியுமா? தயவு செய்து போய் மொய் எழுதிட்டு வாங்க, நம்ம பிள்ளைக்கு நாளை பின்ன அவங்க வரணும். இல்லைன்னு சொல்லுங்க, நான் மைக் வச்சுட்டு போயிடுறேன். ஆமாங்க, அதான் சத்தியம். 100% ஆஃப் பீப்புள் மாத்திரம்தான் அந்த மணமகன் மணமகளை பார்க்க போறது. போட்டோ எடுக்க வாங்க. இல்ல நான் வெளியில் நிற்கிறேன். சிலர் சர்ச்சில் சிலரை விட வருவாங்க, உள்ள வரமாட்டான். அவங்க ஃபேமிலியில் இருக்கிறத உள்ள விட்டு வருவாங்க.
உள்ள வாங்கினேன்னா இல்ல நான் வெளியில நிக்கிறேன், முடிஞ்சோடனே எனக்கு போன் பண்ணு. உங்களை சொல்லல, முடிஞ்ச உடனே போன் பண்ணு, நான் வந்துடுறேன். ஏன்னா இவங்க யாருக்காக வந்ததுன்னா இவங்களுக்காக வந்தது. மரியாளுக்காகத்தான் பேதுரு யோவான் வந்தாங்க. அவங்க வரணுங்கிற நோக்கம், அவங்க தனியா இயேசுவை பார்க்கணுங்கிற நோக்கம் இல்ல. அதனாலதான் வந்து பார்த்த போது சீலையை மட்டும் பார்த்தாங்க. எதை மட்டும் பார்த்தாங்க? சீலையை மட்டும் பார்த்தாங்க. பைபிள் படிச்சவங்களுக்கு தான் தெரியும். பாருங்க, கைவிடுத்து ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, குமுதம் படிக்கிறவங்களுக்கும் குங்குமம் படிக்கிறவங்களுக்கு இது தெரியாது. பைபிள் படிக்கணும், அப்பதான் தெரியும். கைவிடுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வந்து எட்டி பார்த்த போது சீலைகளை கண்டாங்க. அவங்களால வேற எதையும் பார்க்க முடியல. ஏன்னா அவன் வந்தது மனுஷனை திருப்திப்படுத்தணும்னு வந்தது. நீங்க சபைக்கு எதுக்கு வர்றீங்கன்னா அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்கன்னு இல்ல, நான் அவரை பார்க்கணும்னு வந்தா நீங்க சிலதை பார்ப்பீங்க. கை தட்டணும். நான் அவரை பார்க்கணும். I want to experience something from God. I want to receive something from God. யாரோ வந்தாங்கன்னு நீங்க வர. இன்னைக்கு நிறைய பேர் எதுக்கு வர்றாங்கன்னு கேட்டீங்கன்னா யாரையோ பார்க்க வர்றாங்க. கைவிரிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. யாரோ வந்தா இவங்க வருவாங்க, யாருக்காகவோ வருவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே, யோவானே, நீ மரியாளுக்காக வந்து எட்டி பார்த்ததுனால சீலையை மட்டும் பார்க்க முடிந்தது. ஆனால் இயேசுவுக்காக வந்தவள் தூதர்களையும் பார்த்தாள், இயேசுவையும் பார்த்தாள். கைகளை தட்டுங்க. உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்க. கீபோர்டு வாசிச்சா, பாட்டு பாடுனா, சபையை சுத்தம் பண்ணினா மனுஷனுக்காக அல்ல, கர்த்தருக்காக செய்து பாருங்கள். You will see something from God. Hallelujah. இவன் வரும்போதே என்ன இன்டென்ஷனோட, அவ போயிட்டா, நம்மளை விட ஜூனியர் போயிட்டாளே, நம்ம சீனியர் நம்ம போலன்னா கேவலமாயிருமேனு வந்தான். அதனால அவன் சீலையை மட்டும்தான் பார்த்தான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இவன் இங்கிருந்து புறப்பட்டு போகும்போதே கேள்வியோட போகிறா. நான் ஒரு பொம்பளையாச்சே, நான் ஒரு பெண்ணாச்சே, எனக்கு அவ்வளோ பெரிய கல்லை புரட்டுறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லையே. நான் சொல்றது விளங்குதுன்னு சொல்றவங்க கையசைச்சு காட்டுங்க பார்க்கலாம். நான் தனியா வேற போறேனே, இந்த கல்லை எங்களுக்காக யார் புரட்டி போடுவா? ஆண்டவர் சொல்ற மறுபடி, மரியாளே, அன்பில் நிறைந்தவளாய் நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டும் போது நீ போவதற்கு முன்பதாகவே கல்லுகள் புரட்ட தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் உன் குடும்பத்தில் இருக்கிற சில கல்லுகளை கர்த்தர் புரட்டுவார். எஸ், கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. பிசினஸ்கள்ல சில கல்லுகள் புரட்டப்படும். ஓ ஷபாபா ரஹதானா ஓரியந்தலதியா, எனக்காக கிராமத்திற்கு போகிறேன் என்று ஒப்பு கொடுத்த உனக்காக நான் ஒரு கல்லை புரட்டுவேன். கிராம ஊழியம் செய்கிற சகோதரி, என் கூட யாரும் வரலையே, நான் தனியா எப்படி செய்ய போறேன்? டோன்ட் ஃபியர். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போவதற்கு முன்பதாகவே கல்லுகள் புரட்டப்படும். ஓ ரபா சந்தனா, ஓ அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. நல்ல கைகளை தட்டுங்க. இந்த கல்லுகள் உனக்காக, உங்களுக்காக இந்த வருஷத்தை தொடுவதற்கு முன்பதாக, உன் டெஸ்டினியை அடைவதற்கு முன்பதாக சில கல்லுகள் புரட்டப்படுகிறது. I see the stones are removed. ரியந்தலதியா ஓ ரபா சியந்தரா, அன்புள்ளவர்களுக்காக கல்லுகளை புரட்டுகிற தேவன். உனக்கு அதை குறித்து கவலை வேண்டாம் மரியாளே. எனக்காக அந்த கல்லை யார் புரட்டி போடுவார்? அவ போய் சேரும்போது கல்லுகள் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டாள். கைவேத்துராமேன்னு சொல்லுங்களேன். தைரியமா அவருக்காக நீங்க சிலதை செய்வதற்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்களுக்காக அவர் கல்லை புரட்டுவார். கையசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. மரியாளிடத்தில் இருந்த அன்பு கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் தீர்க்க தரிசனமாகவே கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், இந்த மாதத்தில் சில கல்லுகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். சில கல்லுகள் புரட்டப்படுகிறது, கல்லுகள் புரட்டப்படுகிறது. வேலையில இருக்கிற கல்லுகள் புரட்டப்படுகிறது. வரவேண்டிய நன்மைகளை அடைத்து வைத்து இருக்கிற கல்லுகள் புரட்டப்படு. கைகளை தட்டுங்க. ஹூடா ரபா லஹஷியா லாதுரிபினி ஹந்தலரா ரியந்தரகோ ரியமோ ஷியந்தரே லஹேமே ஷெகோரியந்தல ப்ரௌடியா. கல்லுகளை புரட்டுகிற தேவன். வரம் பெற்றவர்கள், பிசாசு துரத்தவும் வியாதிகளை சுகப்படுத்தவும் வரம் பெற்றவர்கள், 3.5 வருஷம் கூட இருந்து யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பினதை கண்ணார கண்டவர்கள்,
அற்புத அடையாளங்களை ஐ டு ஐ பார்த்தவர்கள், பெரிய பெரிய காரியங்களை, காற்றையும் கடலையும் அடக்கினதை கூட இருந்து கண்டு ரசித்தவர்கள், கல்லறையிலே வந்து தாங்கள் எதிர்பார்த்தவர் இல்லை என்ற போது அவர்கள் திரும்பி போனார்கள். வரம் பெற்றவன் கூட திரும்பி போகலாம், ஆனா அன்புள்ளவர் சொன்னா அவன் போனாலும் நான் போக மாட்டேன் ஆண்டவரே என்று கல்லறையின் வாசலிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தான். சிலர்லாம் அப்படிதான், நான் கிடைக்கிறது கிடைக்கணும், நான் விரும்புறது கிடைக்கணும், இல்லைன்னா நான் போயிருவேன். எங்க நான் விரும்புறது தந்தாலும் சரி தரலனாலும் சரி அவர் நல்லவர் தான். அவர் என்ன விடுவித்தாலும் சரி விடுவிக்காம போனாலும் சரி அவர் நல்லவர் தான். நான் வாழ்ந்தாலும் சரி நான் தாழ்ந்திருந்தாலும் சரி தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக் கொண்டனா தீமையை பெறாதிருப்பது எப்படின்னு சொல்லி இந்த கடைசி நாட்கள்ல வரம் பெற்றவர்கள் கூட திரும்பி போகலாம். உங்களை வழி நடத்துறவங்க கூட இடறலாம், ஆனா நீங்க இடறக்கூடாது. ஆமென். பேதுரு யோவான் போயிட்டாங்க, ஆனா மரியாள் சொல்றா அவங்க போனா நான் போயிருவேன் ஆண்டவரே, நான் போக மாட்டேன். வரம் பெற்றவர்கள் கூட பின்வாங்கி போகலாம், அன்புல நிறைஞ்சவங்களால பின்வாங்க முடியாது. அழகா ஆமேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? ஏன்னா அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். The love edifies us. 1 கொரிந்தியர் 8:1 வாசிக்க வேண்டாம். The love edifies us. எப்பெல்லாம் அன்புல நிரம்புறோமோ அப்பொழுதெல்லாம் சேலஞ்ச் பண்ணக்கூடிய தைரியம் நமக்கு வரும். கல்லறையில நான் எதிர்பார்த்து வந்தது இல்ல, நீங்க சபையில எதிர்பார்த்து வந்த சுகம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், சபையில நீங்க எதிர்பார்த்து வந்த விடுதலை கிடைக்காம இருக்கலாம். அதுக்காக அவங்க போனது போல கர்த்தர் சிலரை பார்த்து கேட்கிறார், நீயும் போய்விட மனதா இருக்கிறாயோ? நீயும் நிறைய பேர் இந்த சபைக்கு வந்தாங்க, ஆனா நிறைய பேர் போயிட்டாங்க, ஆனா அன்புள்ளவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கென்று ஒரு வல்லமை காத்திருக்கிறது. 2020 நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், போனவன் போட்டோம், ஆனா இருக்கிற உனக்கு. கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் தீந்து போய்விட்டது என்று சொன்னவுடன் ஒரு கூட்டம் உடனடியாக கிளம்பி புறப்பட்டு போய்விட்டது. ஆனால் ஒரு நம்பிக்கையும் இல்லாத இடத்தில், ஒரு அஷூரன்ஸும் இல்லாத இடத்தில் ஒரு சின்ன கூட்டம் பைத்தியக்காரனை போல் கல்யாண வீட்டில் இருந்தானே, அவனுக்கு தான் அந்த பிந்தின ரசம் கிடைத்தது போல கர்த்தர் சொல்லுகிறார், சில மரியாள்களுக்கு அந்த அனுபவத்தை ரூம் ஷகேனி அந்தலா கைகளை தட்டுங்க, மற்றவங்க வேடிக்கை பார்க்கட்டும், இது உங்களுக்குரிய வார்த்தை. போறவே போட்டும், நீங்க போயிடாதீங்க, போறவங்க போட்டு நீங்க போயிடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, பேதுரு யோவா எழுந்து புறப்பட்டு போயிட்டான். ஏன்னா அவன் எதிர்பார்த்து வந்தது கிடைக்கல. இன்னைக்கு நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு தெரியுமா? நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கல, நான் விரும்பினது எனக்கு கிடைக்கல, அதனால இந்த ஆண்டவரை நான் இனி தேட மாட்டேன், இனி ஜெபத்துக்கு வர மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, இவளும் அந்த கூட்டத்தில் வந்தவள் தான், நான் விரும்பினது கிடைக்கலனாலும் நான் கல்லறை விட்டு போக மாட்டேன். எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், எனக்கு நான் எதிர்பார்க்கிறது நடந்தாலும் சரி நடக்கலாலும் சரி, he is good, அவர் நல்லவர் தான், அவர் நல்லவர் தான். இப்ப யோசிச்சு பாருங்க, போனவன் சும்மா போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? போன சீஷர்கள் சும்மா போயிருப்பான்னு நினைக்கிறீங்களா? எருசலேமில் போய் பேசியிருப்பாங்க. சீனியர் நம்மளே பார்த்துட்டு இல்லைன்னு வந்துட்டோம், நேத்தைக்கு வந்தவ இவ கல்லறையில் போய் இருந்துட்டு என்ன சாதிக்க போறா, இவ என்னத்தை பாத்திர முடியும், அவ வரட்டும், அவ வரட்டும், நாங்க பார்க்காததில்ல நீ என்ன பார்த்துட்டேன்னு கேட்கணும்னு அவங்க ஒருவேளை எருசலேமிலே காத்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் காரியம் மாறுதலாய் முடிந்தது. அவளை இவர்கள் நிந்திப்பதற்கு முன்பதாக இவ போய் அவர்களுக்கு சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர். உன்னை வெட்கப்படுத்துவதற்கு காத்திருக்கிற சிலருக்கு ஓ வாயில ஒரு செய்தியை கொடுத்து கர்த்தர் அனுப்ப போகிறார். ஓ வாயில வாக்குத்தத்தம், அந்த அபிஷேகத்தை உணர்கிறவர்கள் சபைக்கு போய் உனக்கு என்ன கிடைச்சது, 21 நாள் ஜெபத்துக்கு போய் உனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்கிறதுக்கு ரெடியா இருக்கிறவர்களுக்கு உங்க வாய் மூலமா சில வாக்குத்தத்தங்கள் புறப்பட போகிறது என்று நம்புகிறவர்கள் இவள் போய் அவர்களுக்கு சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார், உங்களுக்கு முன்பே அவர் கலிலேயாவுக்கு போகிறாராம். கர்த்தர் சொல்லுகிறார், சிலரை வாயாய் பயன்படுத்த போகிறார். உன்னை நிந்திக்கிற
இருக்கிறவர்களுக்கு உன் வாயின் மூலமாய் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்து அனுப்புகிற கர்த்தர். நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரித்து சில மரியாள்கள் புறப்படட்டும், சில மரியாள்கள் புறப்படட்டும். வேதம் சொல்லுகிறது, இயேசு இந்த பூமியில எதை செய்தாலும் பிதாவினுடைய திட்டத்தின்படியே செய்தார். கானா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் தீர்ந்து போனது என்று தெரிந்தவுடன் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? என் வேளை இன்னும், லாசரு மரண தருவாயிலே கிடக்கிறான் என்று தெரிந்தும் இன்னும் 2 நாள் அங்கே தங்கி இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. நான் சொல்றது கரெக்டா? அவருடைய வேளை வராம அவர் எதையுமே செய்ததில்லை. unless father commands, பிதா சொல்லாம அவர் எதையும் செய்ததில்லை. அதே போல அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழும்பி அவருக்கு முதல்ல கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? பிதாவை தரிசிக்கணும். யாரை தரிசிக்கணும்? ஆனா கல்லறையில் ஒருத்தி அழுது கொண்டு இருக்கிறாள். மேல போயிட்டே இருந்தவர் திடீர்னு கீழே வர்றார். கீழே வந்தோடனே இவ போய் அவரை தொடுறா. அவர் சொல்றாரு, என்ன தொடாத, நான் என் பிதாவை இன்னும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாழ்க்கையில முதல் தடவையா என் பிதா எனக்கு போட்ட கட்டளையை கூட மீறி நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். அன்புக்கு அந்த வல்லமை உண்டு. எனக்காக ஒருத்தி கல்லறையில் அழுது கொண்டிருக்கும் போது என் இஷ்டப்படி என்றால் போக முடியாது என்று சொல்லி ஒருத்தியினுடைய அன்பு இயேசுவை பிடித்தெழுத்தது போல இந்த பகல் சிலருடைய அன்பு இயேசுவை மறுபடியும் உங்களுடைய டெஸ்டினிக்கு பிடித்தெழுக்கத்தக்கதாய் ஒரு நிமிஷம் வலது கரங்களை உயர்த்துங்க.